அதே மாதிரி என்ன நடக்குது அப்படின்னா, ரமணர் வந்து பொதுவா தினமும் கிரிவலம் போவார். அவர் போம்போது அவர் கூடயும் பார்க்க வர பக்தர்களும் சில பேர் கிரிவலத்தில கலந்துக்குவாங்க. அப்படி ஒருத்தர் கிரிவலத்தில கலந்துக்கும்போது என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்ப ரமணர் சொல்லிட்டு இருக்காரு எல்லார்கிட்டயும். நீங்க வந்து கிரிவலம் வந்து ரெகுலரா போங்க. கிரிவலம் போகும்போது நீங்க என்ன வேணுனாலும் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு கிடைக்கணும்னு இருந்தா அது கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்ற மாரி அப்போ அங்க இருக்க பக்தர்கள் கிட்ட சொல்றாங்க. அப்ப குரூப்ல இருந்து ஒருத்தர் வந்து சாமி எனக்கு ஒரு சந்தேகம் அப்படின்றாரு. சொல்லுப்பான்னோனே, இப்ப எனக்கு வந்து இட்லியும், காஃபியும் வேணும். எனக்கு கிடைக்குமா? அப்படின்ற மாரி கேட்கிறாரு. அதுக்கு ரமணன் சொல்றாரு, உனக்கு கிடைக்கணும்னு இருந்தா அது கண்டிப்பா உனக்கு கிடைக்கும்ன்றாரு. அவரும் சரி அப்படின்னு தலையாட்டிட்டு எல்லாருமே கிரிவலம் சுத்த ஆரம்பிக்கிறாங்க. ஒரு ஒரு லிங்கமா தரிசிச்சுட்டு வராங்க. வந்தவங்க என்ன பண்றாங்க, அடியண்ணாமலை தாண்டும்போது ஒரு வயசான பாட்டி ஒருத்தவங்க அங்கேருந்து குடுகுடுன்னு ஓடி வராங்க. வந்து இந்த மாரி நீங்க டெய்லியும் கிரிவலம் வருவீங்கன்னு எனக்கு தெரியும் சாமி. இன்னைக்கு ஏதோ என்னால முடிஞ்சது இட்லியும், காஃபியும் வச்சிருக்கேன் சாமி. நீங்க வந்து சாப்பிடணும் அப்படின்ற மாரி ரமணர் கிட்ட சொல்றாரு. அதுக்கு ரமணர் என்ன சொல்றாருன்னா, இல்லம்மா நான் தனியா வரல. என் கூட இவ்வளோ பேர் வந்திருக்காங்க. இவங்க எல்லாருக்குமே உணவு தர மாரி தான் நான் சாப்பிடுறேன். இல்லன்னா எனக்கு வேண்டாம் அப்படின்றாரு. இல்ல எனக்கு தெரியும் நீங்க கும்பலா தான் வருவீங்கன்னு எனக்கு தெரியும். நான் எல்லாருக்கும் சேர்த்து தான் சாமி சமைச்சிருக்கேன். நீங்க வந்து சாப்பிடணுன்றாங்க. உடனே திரும்பி பார்க்குறாரு. அதாவது யாரு கேட்டாங்களோ அவங்கள. திருப்பி பார்த்துட்டு, "இப்ப இது உனக்கு கிடைக்கணும்னு இருந்திருக்கு, கிடைக்குது." அப்படின்னோனே அவருக்கு ஒரே ஷாக்கு. என்னடா இது நம்ம இப்படி சொன்னோம், பார்த்தா அதே கிடைக்குதே. அது எப்புட்றா? அப்படின்ற மாரி அவருக்கு ஒரு ஷாக்கு.